ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பேரில் அல்ல அப்படிங்க. ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நீங்களே என்ன பார்த்துக்குவாங்க. ஸோ ஒரு ப்ரீ பெல்லா ஆர் நிக்கி பெல்லா யாருன்னே தெரில, அடையாளம் எனக்கு சரியே தெரில. ஸோ உங்கள் யாருக்காவது தெரியாதுன்னா கமலில் தெரிவிடுங்க. ஸோ அவங்க கூட ராக்ஸின் பெரிஸ் அப்போயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து நம்ம ப்ரீ பெல்லா நிக்கி பெல்லாலாம் முன்னம WWE இருந்தாங்களா 2016 18 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ராக்ஸின் பெரிஸ் வந்து ஒரு தீவிரமான ரெஸ்லிங் ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பெய்லி, சாஷா பேங்க்ஸ் நிறைய லெஜண்ட்ஸ் கூட போய் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நேற்றைக்கு தான் நானே பார்த்தேன். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கண்டென்ட்டை தேடிட்டு இருக்கப்போ ஸோ இந்த ஒரு பிக் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிடுச்சு. ஸோ உடனே பார்த்து உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் செத்ராலன்ஸோட ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்துச்சு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நிறைய சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்ல ஒரு இது கணிக்கிறாங்க அப்படின்னா செத்ராலன்ஸோட இன்ஜுரியே வந்து பெருசாக ஃபேக்கு. அது மட்டும் இல்லை, அது இவ்வளோ பெரிய சீரியஸான இன்ஜுரி கிடையாது. செத்ராலன்ஸ் அவரோட மணி த பேங்கை சமஸ்லாமில் கேஷிங் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஸோ சில சோர்சஸ் வந்துட்டுருக்கு. நானும் அதை கொஞ்சம் நம்புறேன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ இருந்தாலும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. குறிப்பாக செத்ராலன்ஸோட பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா ஸோ இவர் ஒரு ரன்னிங் ரேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இவர் வந்து அந்த 2 ஸ்டிக்கை வச்சு தான் ஊனி போய் ஓடிடுறது மாதிரியான ஒரு விஷயத்த நான் பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து மேபி ஃபேக்காக இருந்தாலும் கூட செத்ராலன்ஸோட வேலை ஒரு தொழில் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு அவர் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறாரோ அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. சொந்த பொண்ணுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி இன்ஜுரி ஆன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் WWE இருக்கிற நிறைய லெஜண்ட்ஸ் ஏன் குறிப்பாக அன்கிள் ஹார்டி அண்ட் ஃபேக்ஷன் இருக்குல்ல ஒயிட் சிக்ஸ். ஸோ அவங்களே பேக் ஸ்டேஜுக்கு போனோடனே அவங்க பார்த்தீங்கன்னா ரியல் கேரக்டரில் வந்து நிறைய ஃபன் பண்ணி ஸோ நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா வெளியே காமிச்சிடுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இது ரியல் இன்ஜுரியா ஃபேக் இன்ஜுரியா நம்மளுக்கு தெரில, இன்ன வரைக்குமே தெரிய வரல. அந்த MRI ரிப்போர்ட்டாக இன்னும் தெரிய வரல. ஸோ இருந்தாலும் கூட மேபி இது ஃபேக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டோமே, செத்ராலன்ஸோட கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ மேபி அது ரியல் இன்ஜுரியாக இருந்துச்சுன்னா தலைமை பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஃபைனலி நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி TNA ஸ்லாமரி பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிக்கை பாருங்கள். முன்னமாக அவர் TNAல இருந்த ஃபிசிக்கும் ஸோ இப்போ இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஸ்லாமரிக்கு போனார்ல. ஸோ அதுக்கான ஒரு ஃபிசிக்கும் பாருங்கள். தலைமை பார்த்தீங்கன்னா அப்போ இருந்ததோட இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக்கே தரமாக வச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு TNA ஸ்லாமரி எபிசோட் நடத்திருந்தாங்களா. ஸோ அது வந்து இப்போ TNAவோட வரலாற்றில் ஒரு ரெக்கார்டே படைச்சிருக்கு. ஸோ குறிப்பாக TNA பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் எபிசோட் நடத்தினதுலேயே இந்த TNA ஸ்லாமரி பேப்பருக்கு தான் அதிக ஆடியன்ஸை கொண்ட ஒரு அரேனாவோ பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7000 சம்திங் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் TNA வரலாற்றிலே அதிக ஃபேன்ஸ் இருந்த ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஸ்லாமரி அவார்டு பார்த்தீங்கன்னா அந்த TNAவோட ரெக்கார்டு ஸோ TNAவோட பேப்பரியோ TNAவோட ஒரு ரெப்படிஷன் பார்த்தாலும் ஸோ அங்கே அதாவது நம்ம விஜய் அண்ணன் ஒரு இது சொல்லுவாங்கல்ல. ஸோ கிரவுண்டு யாரோடது முக்கியம் இல்லை, அங்கே இருக்கிற பிளேயர்ஸோட ஒரு இதை வச்சு அழகாக சொல்லுவாப்புல, ஆட்ட நாயகன் அவன் மட்டும் தான் அங்கே இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ அந்த டைலாக் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதாவது கிரவுண்டான TNAவோட தான் இருக்கலாம். ஸோ ஆனால் அவங்க இன்னைக்கு சம்பவம் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம WWE சேர்ந்த NXT சூப்பர் ஸ்டார் தான். ஸோ குறிப்பாக ட்ரிக் வில்லியம்ஸ் அண்ட் அந்த உமன் ரெஸ்லர் 2 பேருமே வந்து TNAல ஏதோ ஒரு மெயின் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேரும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு நான் கவனிச்சு பார்த்தது வரைக்கும் நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் இருக்கார்ல, ஸோ அவருக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ஃபியூச்சர் WWEல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சம்மர் ஸ்லாம் நம்ம WWE நடக்குதுல 2 நைட்ஸாக நடக்குது. 2025 சம்மர் ஸ்லாமில் நம்ம வைப்பர் ராண்டி ஆர்டன் கூட ஒரு சாதனையை பறிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ குறிப்பாக அதிகமாக சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் பண்ண ரெக்கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம அண்டடிக்கரும் ராண்டி ஆர்டனும் வச்சுருக்காங்க. குறிப்பாக 2 பேருமே வந்து 16 தடவை பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பட் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஸோ அவரெல்லாம் இதுக்கு மேலே மேட்ச் பண்ண மாட்டார். அண்ட் ஸ்டில் இப்போ நம்ம ராண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த WWE கன்ஃபார்மே பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான சம்மர் ஸ்லாமில் ஸோ அவரு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்ச்சில் ரிசல்ட் பண்ண போகிறாரு. ஸோ அப்படியே அந்த மேட்சை ரிசல்ட் பண்ணி முடிச்சிட்டார் அப்படி ஆச்சுன்னா ஸோ ராண்டி ஆர்டன் வந்து ஒரு புது சாதனை படைப்பார். அதுவும் மிஸ்டர் சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு சாதனை படைப்பார். ஸோ சம்மர் ஸ்லாம் பேப்பரியிலேயே அதிக முறை மேட்ச் பண்ண ஒரு ரெஸ்லராக
நம்ம ரேண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக சம்மர் ஸ்லாம் வரலாற்றிலே வந்து ஸோ இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா WWE வந்து 2 நைட்ஸாக நடத்துகிறாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரீட்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ சம்மர் ஸ்லாமுக்கான அஃபிஷியல் டிக்கெட் சேலிங் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் டே 1 அதாவது சாட்டர்டே நடக்கக்கூடிய சம்மர் ஸ்லாமோட டே 1க்கான டிக்கெட் சேலிங் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 40,000 பேர் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அதேமாரி டே 2 சண்டே இப்போ நடக்கக்கூடிய சம்மர் ஸ்லாம் டே 2க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 டிக்கெட்ஸாக பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக WWEக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82,000 பேர் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்காக டிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சம்மர் ஸ்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் இருக்குது, ஒரு 2 வாரத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டிக்கெட் சேலிங்காக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாக எவ்வளோ டிக்கெட் சேல் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் சம்மர் ஸ்லாம் டே 1 டே 2 ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 82,000 பேர் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா வாங்க போகிறாங்க. ஸோ டே 1க்கு 40,000, டே 2க்கு 42,000 பேர் ஸோ கெப்பாசிட்டியில் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ அப்படியே இப்போ வரைக்கும் WWE சம்மர் ஸ்லாமுக்காக எத்தனை மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ என்னென்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஸோ இதிலிருந்து பார்த்துக்கோங்க. ஸோ பட் இன்னும் சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ ஆகும். ஸோ அடுத்த அப்டேட் யாரோ பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை பற்றி தான். ஸோ குறிப்பாக கோடி ரோட்ஸ் வந்து இப்போ ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சில டீஸ் பண்ணுறது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து இந்த சம்மர் ஸ்லாமுக்குள்ளே ஸோ அவர் ஹீல் டர்னை பார்த்தீங்கன்னா பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு சில டீசர்ஸை நம்ம கோடி ரோட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு நம்ம ராக்கு போடுற மாதிரி நம்ம கோடி போட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராக்கு கொடுத்த ஒரு வாட்சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி ராக்கு பார்த்தீங்கன்னா ஜான்சனாக யூஸ் பண்ணி நம்மளுடைய கோடி ரோட்ஸை அன்னைக்கு அடித்து துவைச்சாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் நம்ம கோடி அதாவது நம்ம ஜான்சன் வந்து சைன் பண்ணாமல் கீழே போகப்போ ஸோ இவர் வந்து மடத்தனமாக அடித்து அவர் கையாலே பார்த்தீங்கன்னா சைன் போட வச்சுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டீஸாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ ராக்கு அந்த சோல்காரையை ஆரம்பித்து விட்டதோட போனார். பட் அவருக்கான ஒரு சில டீசர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ராக்கு வந்து சம்மர்ஸ்லாம்லேயாவது ஏதாவது ரிட்டர்ன் கொடுத்து ஏதாவது சம்பவம் பண்ணுறாரா, அப்படி இல்லைன்னா நம்ம கோடியாவது ஏதாவது சம்பவம் பண்ணுறாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு மெயின் ஈவென்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியான நியூஸு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத தெரியறதுக்கு முன்னால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நீங்கள் நம்ம அதாவது நம்ம இந்த வீடியோக்கு இதனால் லைக் பண்ணணும். குறிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கருத்துக்களாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ அப்படி என்ன ஹாப்பி நியூஸாக சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ அதை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லோரும் பண்ணிவிட்டு ஸோ வாங்க. ஸோ அதாவது நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இன்ஜுரி ஆகி ஸோ கிளம்புனார். சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது எப்படி அதுக்கான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அஃபிஷியலி தெரிய வந்திருக்கு நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து ஸோ நெக் சர்ஜரி வந்து நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ என்ன ப்ரோ சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம கெவின் ஓவன்ஸுக்கு சர்ஜரி வந்து ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருச்சு. ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு சர்ஜரிலாம் சூப்பராக பண்ணிட்டாப்புல. ஸோ இப்போ அவருக்கு எல்லாமே ரைட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து ரெக்கவரில் இருக்க போகிறாரு. ஸோ அந்த ஊண்டு அதாவது அந்த ஸ்டிச் பண்ண இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் ஒட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுப்பார். கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ அந்த ஊண்டெல்லாம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ அவருக்கு ஒரு ரெக்கவரி டைம் இருக்கு. ஸோ அந்த ரெக்கவரி டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தலைவனோட ரிட்டர்ன் WWE ரிட்டர்ன் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ரிட்டர்ன் அப்டேட் கூடிய சீக்கிரத்திலே நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ தலைவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் மாதிரி ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்தோஷப்படணும். ஸோ அவர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆனதுக்காக காரணம். ஸோ அதனால் அதை எல்லாரும் எதிர்பார்க்கலாம். ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஆகிட்டார். ஸோ இதுக்கு மேலே அவரோட ஊண்டெல்லாம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஸோ அவருக்கான ரிட்டர்ன் அப்டேட் தெரிய வரும். ஸோ அன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா போடலாம். இப்போ தலைவனுக்கு ஸோ தெரியாத ஃபேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா நெக் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.